கடந்த பாராளுமன்ற தேர்தலில் அண்ணன் திருமாவர்கள் 3 சீட்டு தாங்கன்னு கேட்குறாங்க. தரவே முடியாது, 2 தான். அந்த 2மே தனி தொகுதி தான். எங்க ஒரு பொது தொகுதி தாங்க. பொது தொகுதிகள் நீங்கள்லாம் ஆசைப்படலாமா? சொன்னவர் யார்? தமிழ்நாட்டின் தந்தை, சாதியை ஒழிக்க வந்தவர் திரு கருணாநிதி. இதை நமக்கெல்லாம் சொன்னவர் யாருன்னா வன்னியரசு. இந்த குடும்ப அரசியலும் மக்கள் எதிர்க்க தொடங்கிட்டாங்க. மக்கள் இதை ரொம்ப மூர்க்கமாக இனி பேச தொடங்கிட்டாங்க. தமிழ்நாட்டிலும் குடும்ப அரசியலோட ஆதிக்கம் விரைவில் ஒழிக்கப்படும் என்று நம்புவோம். அப்போ இன்றைக்கு தமிழ்நாட்டில் தலித் கட்சிகள் என்று அடையாளப்படுத்தப்பட்ட பெருங்கட்சிகளாக இருக்கக்கூடிய கட்சிகள் எல்லாம் ஏன் திமுக அதிமுகவிடம் இன்னும் அவர்கள் கேட்டு பெறக்கூடிய நிலையாக இருக்கின்றது? பெரும்பாலானவங்க பார்த்தீங்கன்னா அண்ணன் திருமாவளவர்கள் மட்டுமே டார்கெட் பண்ணி போட்டிருந்தாங்க, விசிக மட்டுமே டார்கெட் பண்ணி போட்டிருந்தாங்க. நான் என்ன நினைக்கிறேன்னா, இப்போ இந்த மாதிரிலாம் பார்த்து கூட இந்த திராவிட கட்சிகள், திமுக அதிமுக கட்சிகள் திருந்தாதா? குறிப்பாக திமுக திருந்தாதா? ஏன் பிரதா அதிமுக விட்டுருன்னா, அதிமுக வந்து சமூக நீதி, திராவிட மாடல் 2.0 அப்படிலாம் பேசுறது கிடையாது. ஆனால் இவங்க பட்டியல் சமூக மக்கள் எங்களால் தான் வந்து படித்தாங்க, இவங்களால் நீதிபதியானது நாங்கள் தான் போட்ட பிச்சை என்று பேசக்கூடிய அயோக்கியவான்கள். நான் என்ன சொல்கிறேன்னா, இதை சிந்திக்கணும்ல. நீ சிராஜ் பாஸ்வானுக்கு 29 தொகுதிகள் கொடுக்குறாங்க. அட்லீஸ்ட் நீ அண்ணன் திருமாவனுக்கு நீங்கள் ஒரு 15ஆவது கொடுக்க தேவை இல்லையா? இந்த பீகார்கிட்டேருந்து தமிழ்நாடு வந்து பாடம் கற்றுக்குங்க. அண்ணன் திருமா போன்றவர்களுக்கு, விசிகா போன்றவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தை கொடுங்க. அவங்கள ஏன் நீங்கள் கெஞ்ச வைக்கிறீங்க? இது எவ்வளோ ஒரு கீழ்த்தரமான ஒரு மனநிலை என்பதை திமுக உணர்ந்து கொள்ள வேண்டும். அதே போல் அதிமுகவும் உங்களிடம் இருக்கக்கூடிய ஜெகன்மூர்த்தி போன்றவர்களுக்கு உரிய பிரதிநிதித்துவத்தையும் உரிய சீட்டையும் கொடுக்கணும். நாங்கள் இவ்வளோ தான் கொடுப்புன்னு சொல்லக்கூடிய அந்த அதிகார மமதிலிருந்து வெளியே வாங்க. கொஞ்சமாவது திருந்தி வாழுங்க. நன்றி, வணக்கம்.